ஒரு இடத்துலயும் செய்யறாங்க. அதனால இன்னைக்கு தடுக்கட்டும். அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாம நடக்கும். அது 22ஆம் தேதி நடக்கலாம், எப்ப வேணாலும் நடக்கலாம். எதை வேண்டுமானாலும் முற்றுகை செய்வோம். அது முதலமைச்சருடைய வீடாக இருக்கலாம், டாஸ்மாக் அலுவலகம். ஏன்னா எங்களை பொறுத்தவரை முதலமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அவரும் இதுல குற்றவாளி தான். அவர் தப்பிச்சு போக முடியாது. அவருடைய அமைச்சரவை அவருடைய கண்காணிப்பில் இருக்கு. ஒரு அமைச்சருக்கு அளவுக்கு அதிகமாக பாசத்தை காட்டியிருக்கிறாங்க. அதனால எங்களை பொறுத்தவரை அடுத்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆனா தேதி சொல்ல மாட்டேன். இந்த காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து தேதி சொல்லி இருந்தோம். அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியா நாங்களும் வேற ஸ்டைல்ல பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு இடத்துலயும் செய்யறாங்க. அதனால இன்னைக்கு தடுக்கட்டும். அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாம நடக்கும். அது 22ஆம் தேதி நடக்கலாம், எப்ப வேணாலும் நடக்கலாம். எதை வேண்டுமானாலும் முற்றுகை செய்வோம். அது முதலமைச்சருடைய வீடாக இருக்கலாம், டாஸ்மாக் அலுவலகம். ஏன்னா எங்களை பொறுத்தவரை முதலமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அவரும் இதுல குற்றவாளி தான். அவர் தப்பிச்சு போக முடியாது. அவருடைய அமைச்சரவை அவருடைய கண்காணிப்பில் இருக்கு. ஒரு அமைச்சருக்கு அளவுக்கு அதிகமாக பாசத்தை காட்டியிருக்கிறாங்க. அதனால எங்களை பொறுத்தவரை அடுத்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆனா தேதி சொல்ல மாட்டேன். இந்த காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து தேதி சொல்லி இருந்தோம். அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியா நாங்களும் வேற ஸ்டைல்ல பண்ண ஆரம்பிச்சோம்.